இந்த விஷயத்தில் பார்த்திபன் சாரை தான் நான் ஆமோதிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ போட்டு அவர் இதுக்கும் மன்னிப்பு கேட்கலாம், இல்லை இது வந்து நான் விளையாட்டாக தான் சொன்னேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் என் முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தா அது தப்பு தான். நான் ஒரு பொண்ணாகவே இருந்தாலும் நான் வந்து ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், அது என் ஒரு ஒய்ஃப்க்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் ஒரு டிவிகே பார்ட்டியோட தலைவருங்க. அவர் ஒரு ஆக்டருங்கிறது முடிஞ்சு போய் இப்போ அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார். பொது வாழ்க்கையில் வந்தால் எல்லாருமே பேச தான் செய்வாங்க. அதில் உங்கள் பர்சனல் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னா எதுவும் இல்லை. நீங்கள் அவர் கூட வராமல் இருந்தால் ஏன் பேச போகிறாங்க? டிவோர்ஸ் அவருக்கு இன்னும் ஆகலை, சட்டப்படி அவங்களுக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க. உண்மையாகவே வந்து நீங்கள் வந்தது தப்பு தான். அதனால தான் உங்களுடைய ஃபோட்டோ போட்ட உடனே அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதில் எந்த தப்புமே தெரியல. அது காமிக்கலாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக விஜய் ரசிகர்களே அதுக்கு அவ்வளோ பேர் கைத்தட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் அது இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக தலைவர் வந்து டிவிகே பார்ட்டியோட தலைவர் வந்து இதை வந்து பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி இருந்தாலும் அது வருத்தம் தான். ஏன்னா முன்னாடி டிவிக்கு ஆரம்பித்த புதுசுலேருந்து அவர் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தப்போ இருந்த அந்த ஒரு படம் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் நானே பார்க்குறேன், நிறைய விஜய் ஃபேன்ஸோடதையே நான் பார்க்குறேன். லைக் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்போ நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு நிலைமை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள் எத்தனை பேர் முட்டு கொடுத்தாலும் என்ன தான் பேசினாலும் குறைஞ்சிருக்குங்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருந்திருக்கீங்க. ஒரு பொண்ணாக நீங்கள் யோசிச்சிருக்கணும், உங்களை அந்த இடத்துல வச்சு பார்த்துருக்கணும். சரி, அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். அது யாருமே நானும் கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாது, யாரும் அப்போ உங்களுக்கு கிண்டலோ கேலியோ பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கல்ல, சமுத்திரக்கனி சார் பேசினதாகட்டும், பார்த்திபன் சார் பேசினதாகட்டும், எல்லாருமே அவர் மேலே இருக்க அளவுக்கு அதிகமான பிரியத்தில் அவரை வந்து சொல்ல முடியாமல் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அந்த விஷயத்தில் 50% தப்பு உங்கள் மேலேயும் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் உங்களோட புகைப்படத்தை போட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வந்து அவர் வந்து அவராக கேட்டு போட்டார் அப்படிங்கிற அதுக்கான விளக்கம் அவரே கொடுத்துட்டாரு. அவருக்கு எந்த அவசியமும் இல்லை உங்களை பற்றி பேசியே ஆகணும், உங்களை பற்றி பேசினாதான் அவருக்கு கைத்தட்டு வரணும், உங்களை பற்றி பேசினாதான் அவருக்கு பப்ளிசிட்டி வரணும், எந்த ஒரு நிலைமையுமே கிடையாது. அவருக்கான நிலைமைகள், அவருக்கான பப்ளிசிட்டி ஆல்ரெடி இருக்குது. அவர் பேசினாலே 1000 பேர் கை தட்டுறவங்க தான். அவரோட கவிதைகளுக்கு 1000 ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவருக்கு நீங்கள் தேவையே இல்லை. யதார்த்தமாக ஒரு புகைப்படம் வந்திருக்கு, அதுக்கான ரியாக்ஷனாக இருந்திருக்கு. இவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டோன்னா அதுக்கு கீழேயே எத்தனையோ பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? ஏன் அதுக்கெல்லாம் நீங்கள் கேஸ் போடல? நீங்கள் உங்களால் அது போட முடியுமே? ஏன் அந்த ஸ்டெப்லாம் நீங்கள் எடுக்கல? ஏன் அவரை மட்டும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, மைக் இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து நாட் அட் ஆல் ரைட். இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் பார்த்திபன் சார் சைடை தான் வந்து ஆமோதிக்கிறேன். நீங்கள் யார் சைடுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.